ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, பாபாவின் திருவுருவத்தை அடிக்கடி பார்க்க வேண்டும். அவரை எப்போதும் எனக்கு அது உதவும் என்ற நோக்கத்துடன் பாபாவை போட்டோ எடுப்பதற்கு பம்பாயிலிருந்து சில மாணவர்கள் கேமரா ஒன்றுடன் வந்திருந்தனர். அவர்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக போட்டோ எடுப்பது சரியான வழியல்ல. மாறாக அவர்கள் தம்மை காண முடியாதவாறு மறைந்து நிற்கும் சுவரை தகர்த்தெறிய வேண்டும் என பாபா அறிவுரை வழங்கினார். அவ்வாறு தடையான சுவர் அகற்றப்பட்டுவிட்டால் அவர்களும் பாபாவும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். தகர்த்தெறிவது என்பது எதிர்மறையான சாதனை. பாபாவின் சூசகமான பேச்சின் உட்பொருள் என்ன? அந்த வாலிபர்கள் தாங்கள் என்பது தங்கள் உடல்கள்தான் என கருதியது போல பாபா என்பதும் பாபாவின் சரீரம்தான் என கருதினர். அதுபோல அனுமானங்களை விடாமல் பாபாவின் உடலை மட்டும் போட்டோ எடுக்க முயற்சி செய்யும் வரை தங்களை பற்றியும் பாபாவை பற்றியதுமான ஸ்வரூபம் சம்பந்தமான அவர்களது தவறான நோக்கங்களிலிருந்து விடுபட முடியாது. சீரடியில் உள்ள இவ்வுடலை பார்த்துவிட்டு சாய்பாபாவை கண்டுவிட்டதாக ஒருவன் எண்ணுவானேயாகில் அவன் எண்ணம் தவறானது. நான் இங்கே இல்லை என சில சமயங்களில் பாபாவே கூறுவார். ஸ்ரீ சாய் சச்சரிதம் படிக்கப்படும் வீடுகளில் திருமகள் நித்திய வாசம் செய்வாள். 7 நாட்களுக்குள் ஒரு சுற்று சச்சரிதம் படித்து முடித்தால் படிப்பவரின் தரித்திரம் பறந்தோடும். சகலமான நற்குணங்களின் சுரங்கமும் பக்தர்களுக்கு கைவல்லிய பதவியை அளிப்பவருமான சாயின் கதையை பக்தர்கள் தினமும் கேட்க வேண்டும். அவருடைய கதைகள் கலியுகத்தின் பாவங்களை அளிக்கும். பக்தியோடும் முழு நம்பிக்கையோடும் சாய் பக்தர்கள் தினமும் சச்சரித பாராயணம் செய்ய வேண்டும். தினம் ஒரு அத்தியாயமாவது நிச்சயமாக படிக்க வேண்டும். பாபாவின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நாம் அவரை நினைக்கவோ பூஜிக்கவோ முடியும். பாபா நம்மிடமிருந்து ஆடம்பரமான பூஜைகளையோ ஹோமங்களையோ எதிர்பார்க்கவில்லை. சதா சர்வ காலம் அவரை நம் மனதில் இருத்தி வைத்து சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சச்சரிதத்தை தினம் ஒரு அத்தியாயம் முழு மனதுடன் படித்து வந்தாலே போதும். உன் மனதில் உள்ளதை நன்றாக பிரார்த்தித்து கொண்டு வியாழக்கிழமை தொடங்கி மறு வியாழனுக்குள் சச்சரிதம் 50 அத்தியாயத்தையும் படித்து முடித்தால் நமக்கு நிச்சயம் நாம் வேண்டியது நிறைவேறும். ஏதாவது ஒரு வடிவில் இன்று உன்னை நான் சந்திக்கப் போகிறேன். என்னை அலட்சியமாக எண்ணாதே குழந்தையே. உன் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இன்று முடிவுறப் போகிறது. உன் வாழ்வின் நோக்கம் எதுவென்று உனக்கு நான் உணர்த்தினேன். ஆனாலும் நீ சில நேரம் மாயையின் பிடியில் செல்லும்போது அதை மறந்து போகின்றாய். மாயை இதுவென்று உனக்கு காண்பித்தாலும் அதுவே உண்மை என்று மீண்டும் அதன் பின்னே செல்லும் மனம் இன்னும் உனக்கு உள்ளது. இன்பம் என்று காண்பித்து அதில் துன்பத்தை வைப்பதுதான் மாயையின் வேலை. அதை வெல்லும் சக்தியையும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பதுதான் என் வேலை. எத்தனை முறை நீ வழி தவறினாலும் என் பிள்ளை உன்னை மீண்டும் நல்வழிக்கு நான் அழைத்து வருவேன். நீ ஏற்றும் தீபத்தில் நான் ஒளியாய் வருவேன். உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல முடிவை நான் தருவேன். வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயமடைகின்றாய். பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயமடையும். பறவையின் பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்றும் நினைக்கும். அதே போல பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான். அவரவர் வடிவிலிருந்து பார்க்கும்போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும். கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவமில்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகின்றது. ஆனால் எல்லாம் உயிரும் ஒன்றுதான். அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுதான். அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இரை தேடி அலையும் போது தன் வாயால் அலகு மூலம் இரையை எடுக்க முடியாது. அதன் உடம்பு பலவீனமடைந்திருக்கும். பசியால் தன் வயிற்றுக்காக 3 மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும். தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டு இருக்கும். கழுகு தன் 3 மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும்.
உணவு வேண்டும். அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்றுதான் வாழும் நாட்களை மனதைரியம் நிறைந்து வாழும். அதைப்போல நீயும் உன் வாழ்க்கை நீ வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை வாழ வேண்டும். அதற்காக சில வழிகளை நீ சந்திக்க நேரிடும். அதைத்தான் நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே. போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது. உன் கையளவில் உள்ளது உன் வெற்றியின் இலக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. நிகழ்கால வாழ்க்கைதான் உன்னுடையது. உனக்கான நேரம். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் உள்ள தற்போதைய தேவையை கவனி. பிறகு எதிர்கால வாழ்க்கை நிச்சயம் அழகானதாய் அமையும். ஆசைகள் வேறு, கனவுகள் வேறு. அதை புரிந்து கொண்டு செயல்படு. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் கலங்காதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் தங்கமே. இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை உனக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள். துணையாக நான் இருக்கின்றேன். பயப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை நீ மேற்கொண்டு நட. என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயம் வந்து கொண்டு இருக்கிறது குழந்தையே. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. மகிழ்ச்சியோடு தயாராக இரு. வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கின்றது. எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா? நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதான். அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம். என் வார்த்தைகள் உனக்கான எல்லா வழியையும் போக்கும். அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும். என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதோடு நான் உனக்கு அருள்வேன் என் குழந்தையே. உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் பிரசாதத்தை நீ வாங்குவாய். வாக்குவாதங்களில் ஒருபோதும் ஈடுபடாதே. அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். நீ என் தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை. என் பிள்ளையின் நிம்மதிதான் எனக்கு நிம்மதி. நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி நிம்மதியோடு இருப்பேன்? ஆனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகிறார்கள். ஒரு வார்த்தையோடு அவர்களுக்கு பதில் கூறு. அப்படி இல்லை என்றால் என்னை நினைத்துக்கொள். அவர்களுக்கு தக்க பதிலடியை நான் கொடுப்பேன். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் குழந்தை. நிச்சயம் நீ வசந்தமாக வாழ்வாய் குழந்தையே. நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன். அதனால் கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு குழந்தையே. கர்ம வினையை நீ இப்போது அனுபவித்து வருகின்றாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள். அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு. உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது குழந்தையே. அந்த தருணத்தில் உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கை இழந்து விடாதே. நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. நான் வணங்கும் தெய்வமாக நீ இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது.
என்னோடு சேர்ந்து அதை ருசிக்க தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் என்னுடைய ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலை தோங்கும். பாரம் சுமப்போரான என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து கொண்டிரு. உன் பாரத்தையும் வலியையும் நான் என் மீது ஏற்றிக்கொண்டு உனக்கு சுகத்தை மட்டுமே வழங்குவேன். காத்திருக்க கற்றுக்கொள் என் குழந்தையே. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் வரும். அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. போனது போகட்டும், அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. அதைவிட சிறப்பான ஒன்றை நான் உனக்கு தருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். அதை பெறுவதற்கு நீயும் தயாராக இரு. உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால்தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயமாக வரும். எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் உண்மையாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதையும் பெறும் நேரம் வந்துவிட்டது உனக்கு. நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் நலமுடன் வாழப்போகின்றாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு. எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகிற பாபா அதை தாங்கும் சக்தியையும் தருவார். தப்பிக்கிற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பார். உனக்கு பின் இருப்பது அவற்றை விட பெரியவரான பாபா கைவிட மாட்டார். உன்னை தொடுகிறவன் பாபாவின் கண்களை தொடுகிறவன் என்று உனக்கு ஆணையிட்டுள்ளார். சாய் நாமம் இருக்க பயமும் கவலையும் நமக்கு எதற்கு? சித்தர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் பாபாவின் மீது நாம் கொண்ட பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா? ஸ்ரீ சாய்நாதருடைய பெயரை, நமது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே முக்தியை நமக்கு அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா? பிறகு ஏன் பயம்? பாபாவின் தரிசனத்தால் நாம் தூயவராகி விடுவோம். இவ்வுலகில் எங்கும் எதுவும் கிடைக்கும். ஆனால் ஓர் சத்புருஷரின் தரிசனம் கிடைப்பது என்பது மிக மிக கடினம். சத்குருவின் தரிசனமும் அவரின் பாத ஸ்பரிசமும் கிடைத்தால் நம்முள் இருக்கும் அரக்கனை போன்ற தீய குணம் அகன்று சாந்த குணம் ஏற்படும். சத்குருவின் தரிசனத்தால் நம் பாவங்கள் எல்லாம் போய்விடும். நாம் தூயவராகி விடுவோம். ஸ்ரீ சீரடி சாய் பகவான் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார். ஒருபோதும் சோம்பேறியாய் இருக்க மாட்டார். அவருடைய அறிவுரை சோம்பலே இறக்காது. வேலையை செய், புராணங்களை படி என்பதே பாபாவுடைய அறிவுரை. எளிதாக இருக்கும். அனைத்தையும் அறிந்தவர் பாபா.
ஆனால் அமைதியாக கவனித்த வண்ணம் இருப்பார். தன்னுடைய செயல்களில் முழுமையை காண்பிக்கக்கூடிய வல்லமை சாய் பகவானிடம் இருந்தது. ஆண்களாலும் பெண்கள், குழந்தைகள் ஆகியோராலும் கூட ஏற்று நடந்து கொள்ளத்தக்கவாறு இருக்கும் சாய் பகவானின் உபதேசங்களும் போதனைகளும். சந்திரபாய் போர்கார் என்ற மாது ஒருவரிடம் பாபா வந்து, நம் மனதில் மற்றவர்கள் மீது வெறுப்பு, பொறாமை, விரோதம், பழிவாங்கும் மனோபாவம் இருக்கக்கூடாது. பிறர் நம்மிடம் வெறுப்பை காட்டினால் நாம் நாம ஜபம் மேற்கொண்டு அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவோம் என உபதேசித்தார். சிறுவன் பாபுராவ் சாந்தோர்கருக்கு அவர் அளித்த அறிவுரை: உன் பெற்றோர்களின் சொற்களை கேட்டு நட. உன்னுடைய தாயாருக்கு அவருடைய பணியில் உதவியாக இரு. உண்மையையே பேசு என்பது. வாய்மையை பாபா எந்த அளவு மதித்தார் என்பது நன்கு அறிந்ததே. வாய்மை, நேர்மை வழியிலிருந்து அவரை விலகச் செய்யும் அளவுக்கு அவரிடம் எதுவும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவ்வப்போது அவர் திருமதி பிரதான் போன்றவர்களுக்கு தாழ்ந்து போவதன் சிறப்பை புரிய வைக்க வேண்டியிருந்தது. பாபா அந்த அம்மையாரிடம் கூறினார்: யாரேனும் நம்மிடம் 10 வார்த்தைகள் பேசினால் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டுமென்றால் ஒரே சொல்லில் பதிலளிப்போம். சண்டை வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம், பழிக்கு பழி என்கின்ற நோக்கத்துடன் சொற்பேரில் இறங்க வேண்டாம். மிகச் சிறு பிரயாத்திலேயே பாபாவினுடைய குரு அவர் மனதில் நிஷ்டா, சபூரி, அதாவது பொறுமை, நம்பிக்கை இரண்டையும் விதைத்து விட்டார். சபூரி என்பது மகிழ்ச்சியுடன் கூடிய பொறுமையும் விடாமுயற்சியும். சிலர் விஷயத்தில், குறிப்பாக பொறுமையில்லாது இருப்பவர்களுக்கே பாபா இதை அழுந்த கூற வேண்டியிருந்தது. சுபபாவம் நர்மதை நதிக்கரை ஓம்காரைச் சேர்ந்த உத்தவேசபுவா பாபாவிடம் வந்தார். உடனேயே, என் மோட்ச குரு எங்குள்ளார், அவரை அடைவது எப்படி என கேட்டார். பாபா பொறுத்திருக்குமாறு கூறினார். 5 வருடங்கள் பொறு, அப்போது உனக்கு தெரியும். ஒரு முழு ரொட்டியையும் ஒரே வாயில் முழுங்கிவிட முடியுமா? 5 வருடங்கள் பொறுத்திருந்து பின்பு பார் என்பது பாபாவின் வாக்கு. விசுவாசம் நலிந்தவர்களுக்கு அழுந்த கூற வேண்டிய ஒரு விஷயம், விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பை வலியுறுத்தினார் பகவான்.